நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு எல்லோரோடையும் கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்படி நாங்களும் மட்டக்களப்பு போகிறோம். அங்கே இருக்கிற ஏதாவது விஷயமான சாப்பாடை விசேஷமாக சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே முடிவு எடுத்துகிட்டு இப்போ கல்லாரால் போய் கொண்டு இருக்கிறோம் மட்டக்களப்புக்கு. மட்டக்களப்பில் காடை, கோழி, நிறைய சாப்பாடெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் போய் தான் நாங்கள் சாமானை வாங்க வேண்டி கிடக்கு. ஒரு கடைக்கு போய் சட்டிவானையை வாங்கி கொண்டு வருவோம். மட்டக்களப்பில் சாப்பாடு விசேஷம் இருந்தால் எழும்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதிலே மண்பானை சாப்பாடுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி நாங்கள் காடக்கில் சமைக்கிறதுக்கு இப்போ சட்டிவானையை வாங்கி கொண்டு அடுப்பெல்லாம் நாங்கள் கொண்டு போயில அடுப்பையும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். கடையில் பலசர ஜாமான்லாம் வாங்குகிறோம் என்ன காடைக்கரைக்கு போட்டு சமைக்கிறதுக்கு. யாழ்ப்பாணத்தில் கோழி தான் கூட சாப்பிடுவாங்க. கிழக்கு மாகாணத்தில் இந்த காடைக்கு நிறைய மாவுஸ் இருக்குது. அப்போ நாங்கள் அதையும் வாங்கி படியங்களாக சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையிலான்னு போகிறோம். நீண்ட பயணம், தேவையான எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்குகிறோம். வாங்கிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இப்போ ஏன் நாங்கள் சமைக்கிறோம்னா எல்லோரும் கூடி இருந்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் எல்லா இடத்தையும் கிடைக்காது. அதுலேயும் ஒரு ராத்திரியில் சாப்பிடணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு. பெரியவங்களோட சேர்ந்து சின்னவங்களோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து சமைக்கிறது ஒரு வித்தியாசமான சுவையை தரும் என்று எல்லாருக்குமே தெரியும். அதில் ராவில் நாங்கள் களைச்சி போய் ஓய்வெடுக்கிற நேரத்தில் சமைச்சு சாப்பிட்றது யோசிச்சோம். ஆளம்பேரும் சேர்ந்து செய்தால் வேலை முடிகிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆளுக்கு ஒரு வேலையை செய்கிறோம். எல்லா வேலையும் எதிர்பார்த்ததை விட வேகமாக முடியுது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. உடலாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட போகிறோம். அதுவும் ஒரு மாகாணம் விட்டு மாகாணம் போய். இவ்வளோத்தையும் சொல்லி கொண்டு போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னு என்ன சொல்லி யோசிப்பீங்க. நாங்கள் காடையை ஒரு டெவல் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் தயார்படுத்தலாம். வெங்காயம், உள்ளி எல்லாம் வச்சு இஞ்சியெல்லாம் போட்டுடுச்சு அதை மிக்ஸெல்லாம் ரெடி பண்ணுறோம். இதுக்கு எல்லாம் சேர்ந்து நிற்கிறவங்க எங்களுக்கு கை கொடுக்குறாங்க. இந்த உரலோட நாங்கள் புதுசாக தான் வாங்கினாங்க. ஏன்னா அங்கே இந்த சமையலும் புதுசு, நாங்கள் போகிற இடம் புதுசு, செய்ய போகிற சாப்பாடும் எங்களுக்கு புதுசு. இப்போ எல்லாம் இடிக்கிறதுக்குரிய ஏற்பாடு. எல்லாருக்கும் சரியான கலை. ஏன்டா காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் வேலை. அதுக்கப்புறம் ஓய்வாக இருந்து சாப்பிடணும்டா வேகமாக சமைச்சத்தான் சாப்பிட்றது சாப்பாடே வரும். அதுக்காண்டி எல்லாருமே தீயாக வேலை செய்கிறாங்க. ரம்பையம் வெட்டி போகிறோம்னா அந்த வாசனை எங்களுக்கு சும்மா தூக்கலாக இருக்கணும். அதுக்காக ரம்பையெல்லாம் வெட்டி இப்போ சரக்கு சாமான்லாம் எடுத்து வச்சுட்டோம். தேவையான மிக்ஸிக்குரிய எல்லாம் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னென்னா இப்படி சமையல் வரப்போன்னு சொல்லி. காடையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கோழி குஞ்சுமே தான் இருக்கும். அதை பக்குவமாக நாங்கள் இப்படி பொடியக்கெல்லாம் செய்கிறோம். வடிவை பாருங்கள். இது காடை நாங்கள் உரிச்சபடியே வாங்கிட்டு வந்த நாங்கள் ஒரு சோடி காடை 30 காடை வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இப்போ காடையெல்லாம் வடிவாக தண்ணியில் போட்டு கழுவுறோம். இதெல்லாம் வெட்டி துண்டாக்கலாது முழுசாக தான் போட்டு செய்ய போகிறோம். வேண்டா துண்டாக்கலாம் சின்னனா போடும். ஐயா வயசு போயிட்டு இருந்தாலும் எங்களுடைய நாங்கள் வர்ற துன்பத்தை படணும்னு எங்களோட சேர்ந்து வேற எல்லாம் உதவி ஆலோசனைகள். இந்த ராத்திரி சமையல்ன்றது வெளியால் சுற்றுலாவுக்கு போகிற ஆக்களுக்கு நல்ல அனுபவம் நல்லா இருக்கும். அந்த அனுபவத்தில் நாங்களும் இரவில் சமைக்கிறதுக்கு முடிவெடுத்துறாங்க. இப்போ உப்பை போட்டு கொஞ்சம் பிரட்டி வைக்கிற காடையை நடக்குன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சதான் உப்பு அந்த இறைச்சியில் சுவரும். மண் சட்டியில் சமைக்கிறோம். சமையல் வாசனையே வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் மண் சட்டியை தெரிவு செய்து வாங்கினாங்க ஐயா இந்த ஆலோசனையில். இப்போ எல்லாம் உப்பை கணக்காக போட்டு பிரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஏன் மஞ்சள் தூள் போடுறோம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இந்த இறைச்சிஇந்த வாடை வராது. அந்த வாடையை வராமல் செய்கிறதுக்கு தான் நாங்கள் மஞ்சள் தூளை போட்டு பிரட்டி மஞ்சளும் உப்பும் சேர்ந்து காடையோட இப்போ ஊறப்போகுது. இது மசாலா பொடியை போட்டால் மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஊறைக்குள்ளே அது இந்த சுவைன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
மிளகாத்தூளை போடுறோம் கொஞ்சம் உரைப்புக்காண்டி. இதையும் போட்டு நாங்கள் எல்லாத்தையும் கலக்கிறோம். நல்லா போட்டு அமர்த்தி செஞ்சு தன்றோம். செய்யக்கூடாது, செஞ்சால் இப்போ வந்து பஞ்சாமிரதம் ஆயிடும். அளவாக போட்டு சும்மா ரைட் அப்படி தான். இப்போ பார்க்க உங்களுக்கெல்லாம் யோசனை வருமாடா அப்படி இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிட அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இப்படி இருக்க போகணும்னு சொல்லி. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுக்குரிய தயார்படுத்தல் முடிஞ்சுது. அங்காளி பக்கம் அவருக்கு போட்டு நாங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குது. வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், உள்ளி இதெல்லாம் வச்சுருக்கிறோம். வெள்ளைப்பொடியெல்லாம் வச்சுருக்கிறோம். எண்ணெய் வடிவாக கொதிச்சிட்டுது. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் முதல் சமைக்கல இன்னும் கொஞ்சம் கூட குடிக்கும். வேணுண்டா அது பழக்கப்படாத சட்டி. பிறகு வந்து எண்ணெய் குடிக்கிற அளவு குறைவாக இருக்குது. இப்போ முதல் கட்டம் நாங்கள் வெங்காயத்தை போட்டு பொரிக்கிறோம். ஏன் முதல் வெங்காயத்தை அந்த பச்சையில் போடுறோம்னு சொன்னால் அது இந்த பச்சை வாசனை இல்லாமல் போகிறதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் போட்டு முதல்ல வதக்கி எடுக்க போகிறோமே. வீட்டில் இருக்க நீங்களாம் யோசிப்பீங்க, என்னடா பொடிகளை எப்படி சமைக்க ஒழிக்கிட்டாங்க, அதுவும் போகிற இடத்துல ஆற்றுல சமைக்கிறாங்க, இனிமேல் பெண்களுக்கு சமையலில் வேலையே இல்லை யோசிப்பீங்க. இதை நாங்கள் பார்க்குறோம்னா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் போட்டதை வெங்காயத்தை வந்து வதக்கி எடுக்கிறோம். இப்போ துணைக்கு ஐயா கிளர் ரெண்டா அவரையும் கொடுக்கத்தானே வேணும் பங்களிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வடிவாக ஓரளவுக்கு வதங்கி கொண்டு வருது. அடுப்பு நல்லா அழகாக எரியுது. நல்லா காஞ்ச விறகு தான் நாங்கள் வச்சுனாங்க. எல்லாம் சேர்ந்து தானே சமைச்சினாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விறகு கட்டையை கொண்டு வந்தாங்க, சமைச்சு சாப்பிடணும்னு அந்த ஆசையில் இப்போ வெங்காயம் வதங்கி கொண்டு வந்துட்டுது. நாங்கள் டெவல் செய்கிறபடியாக நாங்கள் ஏன் அதை ஆகலம் வந்து வறுக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் கருகி போயிடும். இந்த மாதிரி பதம் தான் வந்து டெவலுக்கு வந்து மேலே கேட்கல பிரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணி இந்த பதத்தில் நாங்கள் ரக்கிறோம். இப்போ அடுத்த கட்டம் உள்ளியை போடுறோம். இஞ்சி இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணதை போட்டு நாங்கள் அடுத்த கட்டம் பொரிக்கிறோம். எண்ணெயை போட்டு வதக்கிறோம். அடுத்த கட்டம் பச்சை மிளகாய் போடுறோம். இதெல்லாம் ஆகலும் கருகிற மாதிரி நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அளவாக வதங்கி வார பருவத்தில் நாங்கள் ரக்க போகிறோம். ஏன் தக்காளி பழத்தை போடலன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். தக்காளி பழத்தை போட்டோம்னா குமஞ்சி போயிடும் உடனே. அதுக்காண்டி இவை அவிகிற வரைக்கும் இந்த உள்ளி போட்ட மிளகாயெல்லாம் கொஞ்சம் பதத்துக்கு வரும் வரைக்கும் தக்காளி பழத்தை போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ முழிச்சு கொண்டு நடக்குது. குட மிளகா தான் போட்டிருக்கோம். நல்ல உரைப்பு, சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்கும். எங்கட சமையலானே நாங்கள் சமைச்சா அப்படி இருக்க வேண்டாம், நாங்களே சாப்பிடத்தானே வேணும். இப்போ நாங்கள் சந்தோஷமாக சமைக்கிறோம். இவர் அடிக்கடி ஒரு கதையை சொல்லுவார், அதை போடுவோம் இதை போடுவோம்ண்டு. ஆனால் நல்ல படியும் உதவிக்கு நிற்பான். படியங்களாக போய் சமைக்கிறதா வித்தியாசமான சமையலாக இருக்கும், சாப்பாடும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ராக்கியாச்சு. வேன் ராக்கிறவன் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் போட போகிறோம் தக்காளியை போட்டு நாங்கள் அதை ஒரு பதத்துக்கு வர்ற மாதிரிக்கு நாங்கள் வதக்க போகிறோம். எல்லோரும் கொஞ்சம் நித்திர தூக்கி அடிக்குது. என்னடா நாங்கள் பகலாக வேலை செய்துட்டு இரவில் ஓய்வாக இருக்க சமைச்சு சாப்பிட வச்சு நாங்கள் ரைட்டு. இப்போ ரம்பையும் போட்டாச்சு. போட்டு அப்படியே எடுத்து நாங்கள் வதக்கி எடுக்கிறோம். வதக்கி எடுக்க கொஞ்சம் களித்தன்மையோடு வருவர். இப்போ என்ன செய்ய போகிறோம், வேறு வதக்கி வந்த பிறகு அடுத்த ரெடியாக இருக்கிற பொருட்கள் இருக்கிற மக்கள் வேறு ரக்கி நாங்கள் புரிம்பா எடுக்கிறோம். என்னென்னா இதுக்கு அப்படியே போட்டோம்னு சொன்னால் காடை அவியாது. அதுக்காண்டி வேறு புரிம்பா ரக்கி வைக்கிறோம். ஆனால் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் எண்ணெய்க்குள்ளே காடையை போடுறோம். முப்பது காடை நாங்கள் 30 போடுறது சட்டி காணாது. அதாவது அளவாக போட்டு முதல்ல லெவலுக்குரிய ஏற்பாடை செய்கிறோம். சின்ன காடை தானே, காடை சின்னதாக இருக்கிறபடியா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து சில நேரம் விட்டு பிணக்கிற தேவையில்லைன்னா டக்குன்னு அவிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா போட்ட காடை வந்து அவிஞ்சி வார பதத்துக்கு வந்துருக்கு. வீட்டை சமைக்கலாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 காடை கொடுத்தா காணும். இன்னும் கிடையவே தேவையில்லை. 2 கையிலே டக்குன்னு கடிச்சு போட்டு விழும்பி அலுவலை பார்க்க வேண்டிய. கனகாலத்து பிறகு மண் சட்டியில் சமைக்கிறதும் சாப்பிட்றதும் மண் சட்டி சமையலை பார்க்குறதும் உங்களுக்கு புதுசாக இருக்கும்.
இப்போ நாங்கள் கால் மூடியால் மூடுறோம். என்னென்னு கேட்டால் கொஞ்சம் நேரம் வந்து மூடி அவிஞ்சாதான் ஆவி வழியால் போகாமல் வேலைக்கு அவியும். நாங்கள் அதை போட்டு நல்ல வடிவாக பதத்துக்கு வந்துட்டு காடை இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தங்கிட்ட மிக்ஸ் எல்லாத்தையும் காடைக்குள்ளே போட்டு கிளற போகிறோம். கிளறிட்டோம்னா இதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து காடை இறைச்சியோடு வந்து சேரப்போகுது. சேர்ந்தால் தான் அது இந்த சுவை, உண்மையான சுவை வந்து வெளியாக வரும். நாங்கள் கொஞ்சம் பிரட்டுற மாதிரி, கொஞ்சம் வறண்டு வர மாதிரி பிரட்டுறோம். கலரை பார்க்கவே விளங்குது உங்களுக்கு அப்படியே சாப்பாடு இருக்க போகுது சுவைன்னு சொல்லி. எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் மூடி அடிக்கிறோம். உள்ளுக்கு ஆவி வெளியில் ஆகாமல் உள்ளுக்கு இருந்து ஆவிடுறதுக்காண்டி. இப்போ எல்லாம் கட்டம் சரியாக வந்துட்டுது. ஏன்னா எல்லாருக்கும் பசி வேறு. இப்போ நாங்கள் திடீரென்று உருவாக்கின சமையல் வந்து சாப்பிடக்கூடிய கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அந்த காடையின காலை பார்த்தீங்கன்னா காலில் பிடிச்சி கடிச்சா காடையில் வந்து ரச்சியில் வந்து எதுவுமே கழிவில்லை. நாங்கள் எல்லாத்தையுமே சந்தோஷமாக சாப்பிட்டு சப்ப வேண்டிய. இவரை பார்த்தீங்கன்னா இவரை தனியாக நாங்கள் ஒரு காடையை வச்சு பொரிக்கிறோம். தனி காடையாக பொரிக்கிற மாதிரி டெவலக்குரியால் போய் எடுத்துகிட்டு இவரை பொரித்து சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஆசை ஒன்று வந்துச்சு. அப்போ அதில் இருக்கிற காடையை மிச்சம் எடுத்து பொரிக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடை வந்து ஊர்கோழி மாதிரியே இருக்கும். பொன்னிறமாக பொரியல் வந்துட்டுது. காடை பொரியல் பொன்னிறமாக வந்துட்டுது. இந்த பதத்தில் ராக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கருகவ மாட்டுது, ஆகலும் பச்சையாக இருக்காது. அப்போ சோஸோடு தொட்டு சாப்பிடலாம். இல்லைண்டா எங்களுக்கு என்ன விருப்பமான சாப்பாடோ அதோட போட்டு சாப்பிடலாம். செய்து முடித்த காடை அதுலேயும் வந்து வேகமாக எல்லோரும் பசியில் நின்றதால் நாம் சந்தோஷமாக சுவைக்க போகிறோம். இதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடக்குது. எல்லாருமே ரெடி ஆகிறாங்க இந்த காடையை சாப்பிட்றதுக்கு. கடை விலை நாங்கள் டூரை போய் பயணம் செய்து வந்ததால் வேறு எதுவுமே செய்ய முடியாத. இப்போ கறியை மட்டும் வாங்கி போட்டு இப்போ பானை வாங்கி தொட்டடிக்கிறோம். இந்த அனுபவங்களை நீங்களும் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணுன்றதை நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வந்த அனுபவம் வித்தியாசமானது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான சமையல் சாப்பாடோட சந்திக்கிறாங்க. இன்றைக்கி இந்த காடையை செய்வோம். இந்த யாழ்ப்பாணத்தில் காடை என்ற கதையை பெருசாக ஆடி வர்றதில்லை. ஆனால் கிழக்கில் வந்து இது எல்லாராலையும் சொல்ல போகிற ஒரு விஷயம். புகை பறக்குது. அந்த மாதிரிக்கு நாம் செய்து ஆசையோடு செய்து வடிவாக காட்சிப்படுத்திட்டோம். ஆனால் எல்லாருக்குமே மனசு சொல்லுது எடுத்த ஒரு பிடி ஒன்று பிடிக்கணும். இவருக்கு நல்ல சந்தோஷம். ஏன்னா பெருசாக இறைச்சி சாப்பிட மாட்டார், ஆனால் காடையை கொஞ்சம் கூட சாப்பிட்றார். சொல்கிறது மனசுக்குள்ளே சொல்கிறாருண்டா, அப்பாடா அவ்வளோ சுவையாக இருக்குடா, வேறு லெவல்டா, வாழ்க்கையில் இப்படி சாப்பிட்டதே இல்லைடா சொல்லி அவர் சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த சுவையில் மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கார். பிரமாதம். இவருக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு காடை அடிக்கடி கேட்பார் சமைச்சு தாங்களான்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதான் நாங்கள் விரும்பினாங்க.
ஒரு கடையாக சாப்பிட்றேன். ஆனால் இந்த சாப்பாடு மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிடலடா சொல்லித்தான் மனசுக்கு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. சொல்லி வேலையில் மாற்றியா அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ இருந்தால் நானும் கேமராவை பிடிச்சிட்டு இருக்கிறது. எனக்கு ஒரு காலை தாங்கடான்னு சொல்லிட்டு வந்து எங்களை பக்கத்தில் குந்திட்டார். ஆனால் நான் இன்னுமே ஒன்று கொடுத்து வாயில் வைக்கல. எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணுன்னு இருக்கிறோம். பிரிட்டுறோம். இதுக்கு சில பேருக்கு சோஸ் விட்டு சாப்பிட பிடிக்கும். அப்போ இந்த முழு காடை கோழியை பார்த்தீங்கன்னா சோஸ் விட்டு பிரட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா அது எல்லாம் ஊறிடும். நான் வெங்காயம் வட்டி கொஞ்சம் களைச்சி போனேன். பரவாயில்ல, 2 காடையை முடிச்சா சாப்பிட்டு அந்த களைப்பை தீர்த்துக்கொள்ளும். நாளைக்கு விடிய வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் பானை சுற்றி அடிக்கிறார். இவர் ஆரம்பத்தில் காடை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எங்களோட சேர்ந்து சாப்பிட்டார். ஏன்னா பயணங்கள் அப்படித்தான் வித்தியாசமான அனுபவங்கள் தரணும்னு சொன்னால் நாங்களும் சேர்ந்து பயணிக்கணும்னு தான் விரும்புகிறோம். இப்போ கிடந்த புட்டெல்லாம் சேர்த்து நாங்கள்டா கிடக்கிற சாப்பாடை வேஸ்ட் ஆகக்கூடாது, எரியக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த இருந்த பொருட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி முழு பேரும் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு சந்தோஷமாக தூங்கணும் என்ற ஐடியாவில் இப்போ சாப்பாடெலாம் கொள்ளப்பட்டது. இந்த சந்தோஷம் எல்லாருக்குமே எப்போவும் கிடைக்காது. ஏன்னா வீட்டில் அம்மா குளிச்சு தர சாப்பாடு, நாங்கள் சேர்ந்துருந்து சாப்பிட்ற சாப்பாடு, இந்த மாதிரி பயணங்கள் போயக்குள்ள நண்பர்களோட போயக்குள்ள அப்படியான சந்தர்ப்பங்கள் தான் நாங்கள் இந்த அனுபவங்களை பெறுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புதுவிதமான அனுபவங்களோட புதுவிதமான சுவையோடு நாங்கள் உங்களை சமைக்கலாமாக நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். எங்களோட பயணங்கள் தொடர்ந்தும் உங்களோடு இருக்கும்.